ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க MTechBos, நான் உங்கள் மகேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து நம்ம பணம் எப்படி வித்ரா பண்ணுறது அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஐசிஐசிஐ அஃபிஷியல் பேங்க் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்வீசஸ் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, சர்வீசஸ் போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல் செல்ஃப். இதுதான் வந்து ஏடிஎம் கார்டு வந்து இல்லாமல் நீங்கள் ஏடிஎம் வந்து பணம் எடுக்கிற மெத்தட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கீப் பண்ணணும் ஃபஸ்ட் இடத்துல. ரெண்டாவதாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பின் வந்து ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து அங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்கும், சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெய்லி லிமிட் வந்து 2000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2000 வரைக்கும் இதில் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து இருந்தால் உங்களுக்கு ஓகேவா. அப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரான்சாக்ஷன் டேட், அதாவது நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த டேட்லேருந்து வேலிடிட்டி ஒரு டேட் 24 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து 10th ஜான் பண்ணேன். 10th ஜான்லேருந்து 11th ஜான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, அப்புறம் அந்த 4 டிஜிட் பின்னு எல்லாமே வந்து இங்கேயும் இருக்கும். இது கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்தோடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது நீங்கள் வந்து பணம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஏடிஎம் கார்டு இல்லாததால் உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடியும் அதுக்கப்புறம் ஒரு 4 டிஜிட் பின்னும் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க பேங்க் தரப்புலேருந்து. இது வந்து எப்போ போல எடுக்கலாம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, நோட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த நோட்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் வந்தோடனே இதுதான் வந்து அந்த மெசேஜ். இந்த மெசேஜ் வந்தோடனே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சோ போய் பாருங்கள். ஏடிஎம் சென்டர் போய் பாருங்கள். ஏடிஎம் சென்டர் போனோடனே உங்களுக்கு முக்கியமாக வந்து இதுதான் உங்களோட 5 பாயிண்ட்ஸ். அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 டிஜிட் பின் அந்த மெசேஜ் வந்துருக்கும்ல உங்களுக்கு, அந்த கோடு வந்து என்டர் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெம்பரரியாக ஒரு பின் நம்பர் போட்டோம்ல, அதாவது ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு 4 டிஜிட் பின் போட்டிருப்போம். அந்த பின் நம்பர் ப்ளஸ் அமௌண்ட் அது வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ ஏடிஎம் போயிட்டிங்கன்னா ஏடிஎம் போனோடனே பேசிக்காக வந்து எல்லோரும் சிப் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ அதை பார்த்தீங்கன்னா கார்டே இல்லை, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து கண்டினியூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும். 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுறேங்க. இதை என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஸ்க்ரீன் போகும். அதாவது அந்த பின் நம்பர் போட்டிருப்பீங்க, ஒரு 6 மெசேஜ் வந்துருங்களா உங்களுக்கு. அதில் ரெஃபரன்ஸ் ஐடி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்தோன்னே ஒரு 4 டிஜிட் டெம்பரரி பின் வரும். அந்த பின் நம்பர் என்டர் பண்ணோன்னே நீங்கள் எவ்வளோ வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வித்ரா எஸ் ஆர் நோ அப்படி கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தா உங்கள் பணம் ஏடிஎம் கார்டு இல்லாமையே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருனோ வந்து ஏடிஎம் கார்டு இல்லை, நான் வீட்டில் மறந்துட்டேன், அப்புறம் வந்து எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக மணி வேணும் அப்படி சொல்கிறவங்க ஐசிஐசி கஸ்டமராக இருந்தால் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ தான் ஒரு இடத்துலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கூடிய விரைவில் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது கைஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏடிஎம் கார்டு இல்லைனா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்பிஐயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு 3 மந்த் பேக்கு. இந்த ஃபீச்சர் வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எஸ்பிஐக்கும் இதுக்கும் டிஃபர் பண்ணும்போது எஸ்பிஐ வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 தான் லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து 2000 வரைக்கும் 20,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க MTechBos, நான் உங்கள்